ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மளிகை கடை சேனலில் நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மளிகை கடையில் வியாபாரம் பண்ண முடியாமல் நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் லாபமும் அடைஞ்சிருக்காங்க. முக்கியமான நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நஷ்டம் அடைக்கிறதுக்கு, அதாவது மளிகை கடை ரன் பண்ணி மளிகை கடை வியாபாரம் நடத்தி நஷ்டம் அடைகிறதுக்கு என்ன மாதிரி காரணம், மளிகை கடை நஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், இது வரைக்கும் நஷ்டம் அடைகிறதுக்கு முக்கியமான என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு முதலீடு போடுறோம் ஒரு மளிகை கடைக்கு அப்படின்னா சொந்த முதலீடாக இருக்கணும். நம்ம வெளியில் வந்து கடன் வாங்கி ஒரு மளிகை கடை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நஷ்டம் அடையக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட வந்து முதலீடு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்மியான முதலீடை வச்சு கூட சொந்தமாக ஒரு கடையை வந்து ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும், இல்லை கடன் வாங்கி தான் வந்து நீங்கள் ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி ஒரு மளிகை கடை திறக்கிறத அவாய்ட் பண்ணி சொந்தமாக இருக்கிற, அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதலீடை வச்சு நீங்கள் வந்து மளிகை கடை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து நஷ்டம் இல்லாமல் கடையை ரன் பண்ண முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு இடத்துல கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு லட்சமோ இல்லை 50,000மோ கடன் வாங்கி நம்ம முதலீடு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கடை எடுக்கக்கூடிய கடை வந்து சரியான முறையில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் இருக்குது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதில் லாபம் கிடைக்கிது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அந்த கடைக்காக வாங்கக்கூடிய கடனை நம்மளால் எளிதாக வந்து அடைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய கடனை வந்து சொன்ன டைமுக்கு நம்மளால் திருப்பி கொடுக்க முடியலன்னா அதை வந்து கடையை வந்து ஒரு நஷ்ட ஈடுக்கு வந்து தள்ளிடும். அதனால் நம்ம வந்து கடை கஷ்டப்பட்டு எடுத்து கடன் வாங்கி திரும்ப அது நஷ்டத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் நம்ம கடன் வாங்கி ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணுறத முடிஞ்சளவு தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, மளிகை கடை மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வட்டிக்கு வாங்கி கடை வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து தொடங்குறது, இது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாத ஒன்று. முக்கியமாக நம்ம மளிகை கடை டாபிக்குள்ளே வரும்போது, மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இதுவும் அடங்கும். பட் கடனாக வெளியில் வாங்குறத விட வட்டி அப்படின்னு நம்ம வந்து ஒரு இடத்துல வாங்கும்போது இது ரொம்ப கடையை வந்து சீக்கிரமாக வந்து நஷ்டத்துக்கு ஏற்படுத்திடும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு அல்லது 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வெளியில் வட்டிக்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய வியாபாரத்தில் முதலும் கொடுக்கணும் வட்டியும் கொடுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய லாபம், அதாவது வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை நம்ம வாங்கின கடனுக்கு, அதாவது வாங்கின வட்டிக்கு முதலும் முதலும் வட்டியை நம்மளால் திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம முழு நேரமும் நம்ம கடையில் வந்து பாடுபடணும், நம்ம உழைக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வெளியில் வேலைக்கு போயிட்டு மாத வருமானம் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் சொந்தமாக கடை வச்சே ஆகணும் அப்படின்னா வட்டிக்கு வாங்குறத தவிர்த்துட்டு நீங்கள் வெளியில் ஒரு வேலைக்கு போய் மாதம் உங்களுக்கு ஒரு 10,000 15,000 சம்பளமா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனம் பண்ணி ஒரு 50,000 இல்லை 1,00,000 நீங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கூட ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு கடையை வந்து தாராளமாக வைக்கலாம். பட் நீங்கள் வட்டிக்கு வாங்கி கடை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க, அதுவும் ஒரு நஷ்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அடுத்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான், மளிகை கடையில் கடைக்கு ஏற்ற முதலீடு போடணும், இல்லைன்னா அதுவும் வந்து நஷ்டமாயிரும். எந்த மாதிரி கடைக்கு ஏற்ற முதலீடு அப்படின்னா, நம்ம ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த கடை வந்து ஒரு சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அளவுக்கு மீறி பொருள் வந்து நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு அதிகமாக வந்து சரக்கு போடக்கூடாது. இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய கடை எடுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கம்மியாகவும் நம்ம வந்து சரக்கு போடக்கூடாது. கடைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து பொருள் இருந்தாலே நம்மளுக்கு தேவையான வியாபாரத்தை வந்து நம்மளால் எடுத்துக்கிற முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சின்ன கடையாக தான் எடுக்கிறீங்க, பட் நிறைய வியாபாரம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கியோ அல்லது வேறு எங்கன்னா நீங்கள் பணம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து முதலீடு, அதாவது கடைக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக போடும்போது நம்ம எதிர்பார்த்த வியாபாரம் அந்த கடையில் இல்லைன்னா நம்ம போட்ட முதலீடு வந்து அதாவது பொருளினுடைய டேட் வந்து எக்ஸ்பைரி ஆக ஆரம்பிச்சிடும்.
அதனால் நம்மளால் வந்து தொடர்ந்து லாபத்தை எடுக்க முடியாது. போட்ட முதலீடு வந்து நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு கடையை எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா அந்த கடையில் வியாபாரம் நடக்குமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற முதலீடை வந்து நம்ம கடையில் போட்டோமாக்கும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற லாபத்தை எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியும். அடுத்து மளிகை கடையில் நஷ்டத்துக்கு உண்டான ஒரு காரணத்தில் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா தேவையற்ற செலவு. அந்த தேவையற்ற செலவு அப்படின்னா நம்ம கடையில் எவ்வளோக்கு வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஒரு நாளைக்கு வந்து மினிமம், அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்னு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 10% நீங்கள் லாபம் வச்சா ஒரு 1000 ரூபாய் ஆச்சு. ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 30,000 வந்து லாபம் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஒருவேளை நீங்கள் 30,000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கிது அப்படின்னா கடையினுடைய வாடகை, நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாடகை, இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் பில்லு, இதர செலவுகள், அதாவது அத்தியாவசிய செலவுகள், இது இல்லாமல் நம்ம தேவையற்ற செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளால் கடையை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையற்ற செலவு அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி கடையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறது, தேவையில்லாமல் வந்து வண்டிக்கு வந்து அதிகமாக பெட்ரோல் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள், நம்ம சின்னதாக நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது கூட அதிகமான முறையில், அதாவது நம்ம கடையில் வியாபாரம் பண்ணுறோம், நம்மள்கிட்ட வந்து பணம் இருக்குது, நம்மள்கிட்ட வந்து டெய்லி ரொட்டேஷனுக்கு வந்து பணம் வந்து கடையில் வந்துட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சின்ன சின்ன செலவுகளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து அது ஒரு பெரிய செலவாக வந்து ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நம்ம தவிர்த்துக்கிட்டோமாக்கும் நம்மளால் மற்ற பொருட்களை எக்ஸ்ட்ரா வாங்கி கடையில் போட முடியும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கி போட்டால் வியாபாரத்தையும் அதிகரிக்க முடியும், லாபமும் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும். இதே மாதிரி தேவையற்ற செலவுகளை நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டோமாக்கும் கண்டிப்பாக ஒரு மளிகை கடையில் நஷ்டமடையிலேருந்து தவிர்த்துக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த கடன். மளிகை கடை வச்சு கடன் கொடுக்காம வியாபாரம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கடன் கொடுத்து நிறைய பேர் கடையை நஷ்டமாக்கிட்டு போனவங்களும் கண்டிப்பாக இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதிகபட்சம் மளிகை கடையில் தான் கடன் கொடுத்து நஷ்டமடைஞ்சவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது மளிகை கடையில் தான் அதிகமான அக்கௌண்ட் வந்து வைப்பாங்க. மற்ற கடைகளில் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோராக இருக்கட்டும், சாதாரண ஒரு சின்ன காயலாங்கடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாபாரிகள் ஏகப்பட்ட கடை இருக்குது. ஒரு தோசை மாவு கடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரை இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட அதிகமாக அக்கௌண்ட் போகக்கூடிய கடை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மளிகை கடையாக தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மளிகை கடையினுடைய பொருள் வந்து அத்தியாவசிய தேவை. மக்களுக்கு மற்ற பொருட்களை விட மளிகை கடையினுடைய பொருள் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. அதனால மளிகை கடையினுடைய பொருள் வந்து கடன் கொடுக்கக்கூடிய, அதாவது கடன் வரக்கூடிய வாடிக்கையாளர் அதிகமாக கடன் கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதை விட ரெண்டாவது நம்ம முக்கியமாக பார்க்கும்போது மற்ற கடைகளில் நம்ம எப்போனா ஒரு தரம் தான் போய் பொருள் வாங்கக்கூடிய தேவை இருக்கும். ஆனால் மளிகை கடையில் டெய்லி போகக்கூடிய தேவை இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு அடிக்கடி போகக்கூடிய, அதாவது வாடிக்கையாளர் அடிக்கடி வந்து கடைக்கு வரக்கூடிய தேவை இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக கடன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி வரக்கூடிய வாடிக்கையாளர் இருப்பாங்க, டெய்லி பால் வாங்குறவங்க, டெய்லி அரிசி பருப்பு வாங்குறவங்க, இந்த மாதிரி தினம் வாடிக்கையாளர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்மளால் கடன் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி கடன் கொடுத்து இல்லைன்னு சொல்ல முடியாமல் கடன் கொடுத்து கடையை நஷ்டமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி மளிகை கடையில் கடன் நடத்தி நஷ்டமடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மளிகை கடையில் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கிட்டால் கடையை வந்து நஷ்டம் இல்லாமல் ரன் பண்ண கண்டிப்பாக முடியும். ஆனால் கடன் கொடுக்கறத ஈஸியாக நம்மளால் தவிர்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா தெளிவாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்மளால் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து எங்களால் பொருளை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போட முடியல, எங்களுக்கு ரொட்டேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அக்கௌண்ட் வந்து நீங்கள் நிப்பாட்டிக்குங்க. மினிமம் நம்மளால் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து கடன் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் மாத அக்கௌண்ட்டு மாதம் கொடுங்க, இந்த மாதிரி வந்து நம்ம அக்கௌண்ட் போட்டு கொடுத்தா அவங்களால எல்லா மாதமுமே திருப்பி தர முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். அதனால முக்கியமாக மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கறத முழுக்க நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக கடையை வந்து ஒரு நஷ்டம் இல்லாமல் நடத்த முடியும். இல்லை கடன் தவிர்க்க முடியலை, நம்ம கடன் கொடுத்து தான் வியாபாரம் பண்ண முடியுதுன்னா அது வந்து கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் முடியும். அடுத்து வந்து கடை நஷ்டமாகறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்பிக்கை இல்லாத பார்ட்னர்ஷிப். நம்ம வந்து அதாவது ஓனாக நம்ம தனியாக வந்து ஒரு கடை நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். பட் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் போட்டோ அல்லது கடைக்கு வேலையாட்கள் வச்சோ இந்த மாதிரி வந்து நம்ம கடையை ரன் பண்ணும்போது அதுக்கு முக்கியமான ஆள் நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். இல்லை நம்பிக்கையான ஆளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடை வந்து நஷ்டத்தில் அடையும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட தெளிவாக சொல்லியிருப்பேன், பார்ட்னர்ஷிப் அது இல்லாமல் கடைக்கு வைக்கக்கூடிய ஆள் வந்து நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அப்படின்னு. அதே தான் இப்போவும் நான் சொல்கிறேன். நம்பிக்கையான ஆளாகவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாகவும் நம்மளுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து நம்பிக்கையானவங்களாக இருந்தால் நம்மளால் வச்சு ரன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடை வந்து நஷ்டத்தில் தான் போய் முடியும். நம்பிக்கையான ஆளாக இல்லை அப்படின்னா நம்ம பொருளாதாரம், அதாவது நம்ம கடையில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய பணத்தில் நம்மளால் நிறைய பொருளை வந்து வாங்கி போட முடியாததுனால கண்டிப்பாக வந்து கடையை நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும். அதனால் ஆட்கள் நம்மளுக்கு கடையில் சேர்க்கக்கூடிய ஆட்களை வந்து நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் நம்ம தாராளமாக கடையில் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடை வந்து நஷ்டத்தில் போய் முடியும். நம்ம இதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கடை வந்து நஷ்டமாகறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் நம்ம பார்க்கும்போது கடையை வந்து அடிக்கடி க்ளோஸ் பண்ணுறது. கடையை வந்து தேவையில்லாமல் நம்ம அடிக்கடி கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமாக்கும் கண்டிப்பாக வந்து இதுவும் நஷ்டத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா மற்ற கடைகளை விட மளிகை கடை வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. மளிகை கடையில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் எப்போ வேணால் வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவை வந்து ஒரு அவசர தேவையாக தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு சாப்பாடு செய்கிறதோ இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக அவங்க வீட்டில் வந்து அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரன் வந்திருக்காங்க, ஒரு டீ போடணும் இல்லை பால் போடணும் அப்படின்னா கூட எமர்ஜென்சிக்காக நம்ம வந்து மளிகை கடையை தான் தேடி கண்டிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சியான டயத்தில் நம்ம கடையை அடிக்கடி க்ளோஸ் பண்ணமாக்கும் அவங்க வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க. இந்த கடைக்கு எப்போ போனாலுமே கடை க்ளோஸில் இருக்குது அப்படின்னு அவங்க மைண்டு ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வேறு கடையை வந்து எதிர்பார்த்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் நம்ம அடிக்கடி கடையை க்ளோஸ் பண்ணுறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நாங்கள் ஒரு ஆள் தான் கடையை நீங்கள் ரன் பண்ணுறீங்க, சிங்கிளாக கடையை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு டைமிங் வச்சுக்கலாம். மதியான டயத்தில் வந்து ஒரு 1 இல்லை 2லேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வியாபாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு செய்கிறதோ அல்லது இதர நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்களை பார்க்குறதோ, இது இல்லாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதோ அல்லது 1 ஹவர் வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து வியாபாரம் இல்லாத டயத்தில் நம்ம கரெக்டாக டைமிங்கை ஃபாலோ பண்ணால் வரக்கூடிய கஸ்டமருக்கு தெரியும் கரெக்டாக வந்து இந்த கடை வந்து இத்தனை ஹவர் 2 to 4 இல்லைன்னா 1 to 4 இந்த ஹவர் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவாங்க, 4 மணிக்கு மேலே கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஃபிட்டாக இருக்கும். பட் நீங்கள் தேவையில்லாமல் கடையை வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு டைமிங் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி கடையை க்ளோஸ் பண்ணால் வியாபாரம் குறையும். வியாபாரம் குறைஞ்சா கண்டிப்பாக அதுவும் ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும். அடுத்து வந்து நம்ம கடையில் வியாபாரம் பண்ணும்போது சோம்பேறித்தனமாக இல்லாமல் கண்டிப்பாக இருக்கணும். மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பாக நம்ம கடையில் இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தால் தான் எல்லா வேலையுமே நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். மளிகை கடையில் போர் அடிச்சிருச்சு, மளிகை கடையில் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக கடையை ரன் பண்ண முடியாது. ஏன்னா மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து நைட்டு அடைக்கிற வரைக்கும் வேலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மளிகை கடையில் உழைப்பு ரொம்ப 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 அதிகம். அதனால் மளிகை கடையில் நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் இல்லை சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடையை நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். சோம்பேறித்தனமாக இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய பொருட்களை கரெக்டாக வாங்கி வைக்கிறது, எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லாமல் வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து கொடுக்கறது, இது இல்லாமல் எல்லா பொருளுமே எழுதி வைக்கிறது. வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கும்போது ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளை அப்போவே எழுதி வச்சு முடிஞ்சளவு சீக்கிரமாக நம்ம வாங்கி கடையில் வைக்கிறது. இந்த மாதிரி டைமிங், அதாவது நம்ம காய்கறி நம்ம கடைக்கு வருது அப்படின்னா கரெக்டான டைமிங்கில் காலையிலேயே வந்து காய்கறியை வாங்கி வைக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம இருக்கும்போது வியாபாரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இல்லை சோம்பேறித்தனமாக நம்ம இருந்தோம், பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம கரெக்டாக வாங்கி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து கண்டிப்பாக மளிகை கடையை ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும். அடுத்து
நம்ம லாஸ்ட்டாக இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். இது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, மளிகை கடை வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு டிவியோ இல்லது வந்து செல்ஃபோனோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக நம்ம பார்க்குறது, அதிகமாக பயன்படுத்துகிறத கண்டிப்பாக நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மொபைல், அதாவது நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிகமாக அதில் ஒரு கேமோ இல்லை தேவையில்லாததோ நீங்கள் விளையாடுறதோ இல்லைன்னா இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் மொபைலை பயன்படுத்தும் போது, அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசுகிற ஆளாக இருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கும் போது எங்கள்கிட்ட வேலைக்கெல்லாம் ஏற்கனவே ஆள்லாம் இருந்திருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்மளால் தெளிவாக பொருளை வந்து கேட்குற பொருளை எடுத்து கொடுக்க முடியாது. கொடுத்த பொருளுக்கு தெளிவாக வந்து கணக்கு பண்ண முடியாது. தெளிவாக கணக்கு பண்ணி நம்மளால் பணத்தை வாங்க முடியாது. சில டைம் கஸ்டமர் வந்து சரியானவங்களாக இல்லை அப்படின்னா பணத்தை நம்மள்ட்ட கொடுக்காமலே நான் கொடுத்துட்டேன், நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா மளிகை கடையில் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வியாபாரம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை, டிவி பார்க்குறது சரி அல்லது மொபைல் ஃபோனை வந்து அதிகமாக பயன்படுத்துறத நம்ம தவிர்த்துக்கலாம். பட் தேவைக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போதைக்கு மொபைல் ஃபோன் மளிகை கடைக்கு அத்தியாவசிய பொருளுக்கு ஏகப்பட்ட ஒரு உதவியாக இருக்குது. நம்ம வந்து பில் போடுறது, ஆன்லைன்லேயே பில் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து விலைவாசி தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக இருக்குது. பட் தேவையில்லாத விஷயங்களை நம்ம அதிகமாக மளிகை கடையில் நம்ம மொபைல் ஃபோனில் அதிகமான நேரங்களை நம்ம ஒதுக்கும்போது மளிகை கடைக்கு தேவையான நேரங்களை வந்து நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. கடைக்கு தேவையான பொருட்களை பில் எழுதுறது, தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, தேவையான பொருட்கள் எவ்வளோக்கு வந்திருக்கு, எவ்வளோ வந்து நம்ம விற்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா டெய்லி நம்மளுக்கு வரக்கூடிய பில்லு எப்போவுமே ஒரே ரேட்டு வரும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் காய்கறி விலை வந்து இறங்கும், விலை வந்து அதிகரிக்கும். வரக்கூடிய மளிகை பொருட்களும் சரி, ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை நம்ம கரெக்டாக பில்லை செக் பண்ணால் தான் கரெக்டான வியாபாரத்தை நம்மளால் நிர்ணயம் செஞ்சு விற்க முடியும். அப்போ தான் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கும் பொருள் இறங்குனா இந்த கடையில் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, இல்லை விலை ஏறுனா கரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும். நம்ம கடையில் வந்து டிவியோ அல்லது ஃபோனோ அதிகமாக நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி கடையில் வந்து நம்ம வந்து கவனம் அதிகமாக செலுத்தலைன்னா கண்டிப்பாக கடை வந்து நஷ்டத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கிட்டு வியாபாரம்னு வரும்போது வியாபாரத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊர் மளிகை கடை சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸ் வந்து சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து அதிகமான வீடியோ வந்து நம்ம வந்து மளிகை கடை சம்மந்தமான வீடியோ வந்து நிறைய அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மளிகை கடை சம்மந்தமான வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான பதிலை ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.